கணக்கம்பட்டி சித்தர். இவரை மூட்டை சித்தர் என்றும் காளிமுத்து சுவாமிகள் என்றும் அழைப்பார்கள். இவரை பற்றி இந்த பதிவில் கூறுகிறேன். பழனி கணக்கம்பட்டியில்தான் சுவாமிகள் பிறந்தார். அந்த ஊரைச் சேர்ந்த திம்ம நாயக்கருக்கு 2 மனைவிகள். மூத்ததாரத்தின் மகனாக பிறந்தவர் சுவாமிகள் காளிமுத்து. இவரை காளியப்பன் என்றும் அழைப்பார்கள். பழனியப்பன் என்பதுதான் இவரது இயற்பெயர். அதனால்தான் அவர் பெயர் பழனிசாமி என்றும் சொல்கிறார்கள். சித்தியின் பாரபட்சத்தால் படிப்பை பாதியில் விட வேண்டியதாயிற்று. இதனால் பால்காரர் ஒருவர் வீட்டில் வேலைக்கு சேர்த்து விடப்பட்டார். ஒரு தடவை பால்காரர் எதிரிகளுடன் சண்டை போட்டதில் இவர் கடுமையாக தாக்கப்பட்டு பழனிமலை காட்டுக்குள் வீசப்பட்டார். அந்த காட்டுக்குள் 3 நாட்கள் சுயநினைவில்லாமல் கிடந்தார். 4வது நாள் சுவாமிகளை காட்டிலிருந்து மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அவரை பரிசோதித்த டாக்டர்கள் இறந்துவிட்டதாக அறிவித்தனர். உடனே சவக்கிடங்கில் உடல் வைக்கப்பட்டது. ஒரு நாள் முழுக்க உடல் அங்கே இருந்தது. மறுநாள் உடல் மாயமாகிவிட்டது. அடுத்த நாள் இடும்பன்மலை குகை ஒன்றில் பழனிசாமி தியானத்தில் இருப்பது கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். சவக்கிடங்கில் கிடந்தவருக்கு எப்படி உயிர் வந்தது, எப்படி மலைக்குகைக்கு போனார் என்பது இதுவரை யாருக்கும் தெரியவில்லை. மலை காட்டுக்குள் கிடந்த 3 நாட்களில் அவரிடம் சித்த புருஷருக்கான மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இடும்பன்மலை சிவன் கோயில், உச்சினி மாகாளி அம்மன் கோவில், காந்தி மார்க்கெட் பகுதிகளில் அவர் மாறி மாறி அலைந்தார். முக்காலமும் உணர்ந்த ஞானியாக உலா வந்தார்.